10 ஆண்டுகள் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனமும் தமிழ் வளர்ச்சித்துறையும் தன்னுடைய 2 கண்களாக பாவித்து 10 ஆண்டுகள் ஒருத்தர் இயக்குனராக இருந்தது என்பது ஐயா திரு விஜயராகவன் அவர்கள் செய்த வரலாறு இன்னொருவர் செய்யவே முடியாது. 10 வருஷம் 2 துறைக்கு இயக்குனராக இருந்தார். தினமணியை திறந்தால் தினம் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்றைய நிகழ்ச்சிகளில் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு கருத்தரங்கம் இருக்கும். 365 நாளும் ஞாயிற்றுக்கிழமை கூட தம்பி வீட்டுக்கு போக மாட்டார், அங்கே தான் இருப்பார். உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தான் இருப்பார். ஏன்னா தினமணி சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை கூட கருத்தரங்கம் இருக்குன்னு. 365 நாளும் கருத்தரங்கம் நடத்தி எண்ணி பார்க்க ஒண்ண முடியாத எத்தனை கருத்தரங்குகள், எத்தனை நூல் வெளியீடுகள், எத்தனை அமர்வுகள், உலகம் முழுதும் இருந்து வரக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட பேராளர்கள் இவர்களெல்லாம் வரவழைத்து தமிழ் கற்றுக்கொள்கிறவர் ஒரு பக்கம், தமிழை அலைகடலுக்கு அப்பால் எடுத்துச் செல்கிறவர்கள் ஒரு பக்கம், தமிழ் ஆய்வாளர்கள் ஒரு பக்கம் என்று எப்பக்கம் திரும்பினாலும் தமிழ் ஆராய்ச்சி. அதன் உள்ளே விஜயராகவன் வெற்றிகரமான ஒரு பயணத்தை நடத்தினார். இந்த மேடையை தவிர, நீதியரசர் அவர்கள் அமர்ந்திருக்கும் மேடையை தவிர இன்னொரு மேடை விஜயராகவன் புகழை பேசுவதற்கு நிச்சயமாக இந்த சகோதரிக்கு இடம் கிடைக்காது என்பதால் இந்த மேடையில் நான் அவரை வாழ்த்தி போற்றி மகிழ்கிறேன். உங்கள் கரவொலி பலமாக இருக்கட்டும். நண்பர்களே, இப்பொழுது பாசப்பறவைகள் என்ற நூலினை எழுதி இந்த அரங்கத்தில் விஜயராகவன் ஐயா அவர்கள் வெளியிட கலைமாமணி ராமசாமி அவர்கள் முதற் பிரதியை பெற்றார்கள். அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது ஏற்புரை வழங்க இருக்கிறார்கள். அண்ணாச்சி அவர்களுக்கு எந்த விதமான அறிமுகமும் தேவையில்லை. 365 நாளும் ஒரு விழா நாயகராக தமிழகத்தில் கோட்டு சூட்டோடு இருப்பார்னா அது நம்ம அண்ணாச்சி மட்டும்தான். அண்ணாச்சி இந்த தமிழ் சமுதாயத்திற்கு சொன்ன ஒரு தாரக மந்திரம் என்னவென்று கேட்டால், கைகட்டி வாழ்வதல்ல வாழ்க்கை, டைகட்டி வாழ்வதே வாழ்க்கை என்பதை உலகத்திற்கு சொன்ன ஒரு பெருந்தகை அண்ணாச்சி அவர்கள். அன்பு தம்பி, உன் எதிர்காலம் என்னாச்சு, உன் சுய முன்னேற்றம் என்னாச்சு, உன் தன்னம்பிக்கை என்னாச்சு, உன் விடாமுயற்சி என்னாச்சு, அத்தனைக்கும் ஒரே விடை விஜிபி அண்ணாச்சி என்று சொல்லுகிற வகையிலே அண்ணாச்சி அவர்கள் ஒரு அற்புதமான மாமனிதர், சிந்தனையாளர், மிக அருமையான ஒரு மாமனிதர். இப்பொழுது ஏற்புரை ஆற்ற வருமாறு அண்ணாச்சி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. இந்த அற்புதமான விழாவில் இன்று நான் கலந்து கொண்டு பாசப்பறவைகள் என்ற நூலை வெளியிட்டார்கள். என் அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்குரிய ஐயா விஜயராகவன் அவர்களே, அன்புக்குரிய ஐயா ராமசாமி ஐயா அவர்களே, ஐயா ஓதுவர் அவர்களே, விருது பெறுகின்ற நண்பரே, எதிரே அமர்ந்திருக்கின்ற நீதி அரசர் அவர்களே, என் அன்பு அருமை மகள் உலகநாயகி அவர்களே, அன்புக்குரிய சாரதா நம்பிரான் அவர்களே, வந்திருக்கின்ற தமிழ் அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் பிஜேபி உலக தமிழ் சங்கம் மூலமாக என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த பாசப்பறவைகள் எப்படி வந்தது கேட்கும் பொழுது, ஒரு நாள் மாலை எனது இல்லத்திலே தனியாக அமர்ந்திருந்தேன். எதிரே
6 பறவைகள் அங்கே உள்ளே இருந்தது. அது கிரிச் கிரிச் என்று அந்த சத்தத்தை கொடுத்தது. நான் தனிமையாக இருந்தேன். அப்பொழுது அந்த உள்ளத்திலே பல எண்ணங்கள் வந்து பாசப்பறவைகளை திறந்து விட்டேன். அது உலகமெல்லாம் சுற்றி உலகத்தில் நடக்கின்ற நல்ல செய்திகளையும் மனிதர் படுகின்ற துன்பங்களையும் அதை கவனித்து வருகின்றது. தேவாலயம் செய்கின்றது, என்னும் பள்ளிவாசல் செல்கின்றது, இந்து சமயத்துக்குள்ள கோயில் செல்கின்றது. இதெல்லாம் பார்த்துவிட்டு மாலை வீட்டுக்கு வந்துவிடும். இதை நினைத்து நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் இந்த பறவைகள் செய்கின்ற பணிகளையும் அது மற்றவர்களோடு இணைந்து செய்வதையும், அமுதராணி அமுதராஜன் என்று பெயர் வைத்தேன். இந்த அமுதராஜன் எங்கே போகின்றாரோ அமுதராணி உடனடியாக சொல்வார்கள். உலகமெல்லாம் சுற்றி வருகின்ற அந்த பறவைகள் தான் இந்த பாசப்பறவைகள் என்று எழுதியிருக்கின்றேன். இதை மிக அற்புதமாக எங்கள் ஐயா விஜயராகவன் வெளியிட நமது எல்லோருக்கும் அன்பு கொண்ட ஐயா ராமசாமி அவர்கள் பெற்றுக்கொண்டார். மிக்க மகிழ்ச்சி. வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களையும் இறைவன் அனைவருக்கும் அருள் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.